கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளை நோக்கி பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் தெய்வம் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் சங்கீதத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீர் என் இருதயத்தை சோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் நோக்கி பார்ப்போமே ஆனால், தேவன் ஒவ்வொரு ராக்காலங்களிலும் நம்மை விசாரித்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் நம்மை புடமிட்டு பார்க்கிறார். இதெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு ராக்காலங்களிலும் செய்தாலும் அவர் நம்மிடத்திலே ஒன்றும் காணாதிருக்கிறார். நம்முடைய குறைகள் ஒன்றும் காணாதிருக்கிறார். ஏன் எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவுகளையும் காணாதிருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமே ஆனால், கடைசியாக தாவீது இப்படியாக சொல்லுகிறார்: என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். நம்முடைய வாய் மீறாதபடிக்கு, எந்த ஒரு மீறுதல்களான ஒரு வார்த்தைகளை பேசாதபடிக்கு நாம் தீர்மானம் பண்ணி கொண்டோமே ஆனால், வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எப்பொழுது நம்முடைய வாய் மீறாதபடிக்கு நாம் தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை புடமிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு தீங்கையும் தேவன் காணாதிருப்பார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமென்.